Hi, hello, welcome back to JM Tuition Center 12th Business Maths ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 4 and 5 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 4.25லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எக்ஸசைஸ் 4.5 வரும். அப்புறம் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் வரும். ஸோ சாப்டர் 5 பொறுத்தவரை சாப்டர் 5 வந்து ஃபுல்லுமே வந்து ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸாமுக்கு வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் 4.5 சாப்டர் 4ல் வந்து எக்ஸாம்பிள் 4.5 வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு. எக்ஸாம்பிள் 4.25 அண்ட் எக்ஸாம்பிள் 4.28 and 29 வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் 4.5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மு, செகண்ட் சம்மு, தேர்டு சம்மு, ஃபிஃப்த்து சம்மு, செவன்த்து சம்மு, 9th அண்டு 10th சம்மு. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 5.2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, 8th. ஸோ இந்த 5 சம்முமே வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய சம்மு. கிராஃபிக் மெத்தடில் வந்து வரக்கூடிய சம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம் மேக்ஸ் பொறுத்த வரையுமே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பைகாட் பண்ணி அந்த சம்மை போடவே கூடாது. நீங்கள் அந்த கொஷினை 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா படித்து பார்த்தாலே அதில் ஆன்சர் வரும். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக மேக்ஸில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் எக்ஸாம்பிள் 5.1, 5.6, 5.7 அண்ட் 5.10. எக்ஸசைஸ் 5.1ல் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 1, 8 இந்த 5 சம்முமே வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய சம்ஸு. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.13, 5.16, 5.18, 5.21. ஸோ 21 வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.